ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது tndistrict.nic.in. இதில் பாருங்கள், தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ அதில் ஜாப் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிக்டும் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதில் நோட்டீஸ் போர்டில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மாவட்ட வாரியாக இப்போதைக்கு உங்களுக்கு ஸோ TNSRLM அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நேரம் அறிவிச்சிருக்காங்க. வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ பல மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 11 வட்டாரங்களில் 23 வேக்கன்சி வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியானது எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதி என்ன தகுதி அப்படின்னா, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் MS ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் ஸோ குறைந்தபட்சம் 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் மகளிர் குழுவாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணத்தாரர் விண்ணப்பிக்கும் பணியிடம் உள்ள வட்டாரத்தின் எல்லை பகுதிக்குள்ளே வசிக்கணும். சேம் பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருசக்கர வாகனத்துக்கான ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். ஸோ 2 வீலர் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட், அதாவது கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், பிறந்த தகுதிக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கடைசி தேதி 16/2/2026 ஈவினிங் 5:45 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைங்க அப்படின்ன மாரி, பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைங்க அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. இதாங்க க்ரைட்டீரியா. முதல் மாவட்டம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுதான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்ளிகேஷன் ஃபார்ம் மாறுபடுது. ஸோ புகைப்படம் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதேமாரி எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த வட்டாரத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, பிறந்த தேதி என்ன, ஜெண்டர் என்ன, கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கல்வி தகுதியெலாம் முடிச்சிங்க, கணினி அறிவு இருக்கா, பணி அனுபவம் இருக்கா, எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண பாருங்கள். முதல் மாவட்டம். ரெண்டாவது திருப்பூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கிருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அங்கேருந்து தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பாருங்கள். ஸோ வட்டாரம் எந்தெந்த தாலுக்கில் இருக்குது, ஒப்பளிக்கப்பட்ட பணியிட உள்ளவர் காலிப்படம் எவ்வளோ, மொத்தமாக இப்போதைக்கு 11 வேக்கன்சி இருக்குது அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. 16/2/2026 கடைசி தேதி. முன்னாடி சொன்ன பாருங்க, அதேமாரி தான் இருக்க போது. நேர்முக தேர்வு மூலமாக செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக 6 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம், அங்கேருந்தும் அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 23 வேக்கன்சி. ஸோ ஒவ்வொரு வட்டார வயசாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேலம் மாவட்டம், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 13 வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னா மதுரை மாவட்டம், அங்கேருந்து ஒரு 15 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எங்கேருந்து அப்படின்னா இது அந்த 15 வேக்கன்சியுமே எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் அறிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் அங்கேருந்து ஒரு 8 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் அங்கேருந்து ஒரு 14 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. தகுதிகள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக எங்கேருந்து அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 28 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனைமலை 3, அன்னூர் அந்த மாதிரி, கிணத்துக்கடவு 3 அந்த மாதிரி ஒரு 28 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பாருங்கள் நியூஸ் பேப்பர் இதெல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் மூலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ தஞ்சாவூர்லேருந்தும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 9 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு அந்த ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா இதிலே வந்து ஒரு 14 வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கேருந்து அப்படின்னா ஸோ பெரம்பலூர் மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஒரு 9 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஸோ இதில் ஓரளவுக்கு குறிப்பிட்ட வேக்கன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு வேக்கன்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து ராமநாதபுரம் அங்கேருந்தும் அறிவிச்சிருக்காங்க. அங்கே எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 24 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு தற்சமயம் இவ்வளோ மாவட்டங்களில் ஜாப் அப்டேட் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மதியம் வரலாம், இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் பண்ணலாம், நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்ட வாரியாக உங்களுக்கு வரும்போது இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேருங்க. இது முழுக்க முழுக்க மகளிர் திட்டம் அங்கேருந்து தாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஊரக வாழ்வாதார இயக்கம் அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தாலுக் வைஸாகவும் வேக்கன்சி இருக்குது. கல்வி தகுதி டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தா அந்த மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்சம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை பிஎல்எஃபாக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அந்த பிளாக் உள்ளே வசித்து வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 14/2/2026 எல்லா டிஸ்ட்ரிக்குமேங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அனுப்ப பாருங்கள். உங்கள் ஓன் தாலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு தாலுக்கில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிக் கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறையா டிஸ்ட்ரிக் வந்திருக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு டிஸ்ட்ரிக் வந்திருக்கா அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு மறக்காமல் அனுப்பி வைங்க. நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். உங்கள் சொந்த ஊர்லேயே வேலைவாய்ப்பு வந்து இருக்க போதுங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.